நம்ம என்னதான் ஸ்டார் ஹோட்டலில் அங்கங்கே சாப்பிட்டாலே நம்ம கையேந்தி பவனில் சாப்பிட்ற டேஸ்ட்டை தனி சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட்டதில்லை. அதை சாப்பிட்றதுக்காக தான் நம்ம ஊரில் கீழக்கரையில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய நம்மளை ஊருக்குள்ளே வருக என்று வரவேற்கக்கூடிய ஒரு கையேந்தி பவனுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. இங்கே இட்லி தான் ஸ்பெஷல் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைக்குன்னே தனி ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. கையேந்தி பவன் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சில கையேந்தி பவன்களில் இதுவும் ஒன்று. வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரெண்டு ஒரு பார்சல், ரெண்டு ஒரு பார்சல், அந்த மாதிரி மூணு பார்சல். நம்ம இட்லியை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கை கழுவிட்டு. 3 இட்லி, ஒரு உளுந்து வடைங்க. வாடா இதை ஊத்துறா அதை பண்ணிட்டு. நம்ம ஊர்ல உள்ள ஒரே கையேந்தி பவன் நீங்க தான். ஆமா, கரெக்டு தானே? தாங்க இங்கிட்ட வந்துரு இப்போ சாம்பார் ஊதுங்கண்ணே. சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஏன்னா 3 விதமான ஒரு இது. சரி சரி, இங்கிட்ட வரப்போ டெய்லி உங்களை பார்ப்பேங்க, ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுது. கைஸ், இப்போ நம்ம இட்லி வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. காலையிலேயே ஒரு 7:30 மணிக்கு இப்போ நம்ம சாப்பிட்றோம் கரெக்டாக. இட்லி 3 இட்லி, ஒரு உளுந்து வடை. கரெக்டாக இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயங்கார் பேக்கரி ஆப்போசிட்லேயே இந்த புதுசாக யூனிசெக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் ரோட்டை காமிங்க சார். கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கார் கேமராமேன். காலையில் 7 மணிக்கு கூப்பிட்டு வந்தனால தெரியுதா? ஐயங்கார் பேக்கரிக்கு ஆப்போசிட்ல அப்படியே இந்த புது பில்டிங் இருக்கு பாருங்க, அதுக்கு இங்கிட்டு கையேந்தி பவன். நான் முன்னாடி கையேந்தி பவன்னா ஒரு கடை, சரவண பவன், ஆனந்த பவன் அந்த மாதிரி ஒரு கடை நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அது ஒரு பொதுவான பேர். ஒரு ரோட்டு ஓரத்தில் போட்டு இருக்க ஒரு கடையை தான் கையேந்தி பவன் சொல்லுவாங்க சொல்லிட்டு எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம். காலையில் 7 மணிக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. 7 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சட்னி சாம்பார் இருக்குங்க. தேங்காய் சட்னியா? ஓகே. தக்காளி சட்னி, சாம்பார், கொஞ்சம் சாம்பார், ஒரு வடை மட்டும் வைங்கண்ணே. உளுந்து வடை. சரி. நம்ம எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கடைங்களுக்கு என்னென்னா நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ கட்டட வேலைக்கு போகிறாங்கன்னு வைங்களேன், அவங்க மழை வந்தால் எது வந்தால் பிரச்சனை வந்தாலும் லீவ் போட்டு இருந்துருவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி கடை, டீ கடை, அவங்களும் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால என்ன ஆனாலுமே காலையில் கடை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா இது பொருள் வேஸ்ட்டாக போயிருமே. அதனால இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கை கழுவிட்டு கடையில் போய் கடையை பற்றி அண்ணன் கேட்போம். வாங்க. காலையில் 7:30 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுட. இப்போ போய் கடையில் அண்ணன் கடையை பற்றி கேட்கலாம். கைஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ணன்ட்ட வந்து கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்போம். சொல்லுங்கண்ணா, கடையில் என்னென்ன ஸ்பெஷல் வந்து இட்லி, வெண்பொங்கல், பருப்பு வடை, உளுந்த வடை, பூரி செட்டு போடப்போம். பூரி செட்டு 3 விதமான இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்க? ஆமாம். 7 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுதா? 7 மணி. எத்தனை மணி வரை இருக்கு? 11 மணி. 11 மணி. காலையில் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான்? ஆமாம், இப்போதைக்கு. அப்புறமா கடையை பிடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெரைட்டிஸ் கொஞ்சம் கூட போடணும். நம்ம கடைக்குன்னே தனியா ஆடியன்ஸ் இருக்காங்க. கஸ்டமர் நிறைய, ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக டெய்லி வராங்க. இன்னைக்கு ரொம்ப காலத்து கடை நம்ம கடை தான். கையேந்தி பவன், கீழக்கரையின் கையேந்தி பவன். கீழக்கரை கையேந்தி பவன்.
ரேட் இட்லி வந்து எவ்வளோன்னு சொல்லிருங்க. 10 ரூபா. இட்லி 10 ரூபா. பொங்கல் வெண்பொங்கல் 30 ரூபா. வடை 5 ரூபா. பூரி செட்டு 30 ரூபா. நம்ம கடைக்கு எந்த டிஷ்க்காக அதிகமா வராங்க? இட்லிக்காக வராங்களா இல்ல பூரிக்காக வராங்களா? எதுக்கு வராங்க? சாம்பார் சட்னி டேஸ்ட் வச்சு வராங்க. சாம்பார் சட்னி டேஸ்ட் 3 விதமான இது சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஆமா, இட்லி பூ மாதிரி நைஸா இருக்கு. பூ மாதிரி ரொம்ப நைஸா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்ததுல அப்படிதான் உண்மையிலே இருந்துச்சு. அதுக்காக ரெகுலர் கஸ்டமர் இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கூட வருவாங்க, ஜாஸ்தி வராங்கங்க. சரி சரி. பொங்கல் இருக்கு, வாங்க. சாப்பாடு வச்சு கொடுங்க. 5 இட்லி வடை. இது பண்றிய தீபாவளி பொங்கல்னா சொல்லுங்கண்ணா, கடையை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, சத்தமா சொல்லுங்க. நல்லா ரொம்ப காலமா இருக்கு. 5 வருஷமா இந்த கடையில இருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. நல்லா கஸ்டமர் நம்மகிட்ட தேடி வருவாங்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவு இல்லை, 1ஆம் தேதி லீவு கிடையாது, எப்பவுமே லீவு கிடையாது. ஆடி பொங்கல் தீபாவளி இதுக்குதான் லீவு. அண்ணன் தான் வந்து கஸ்டமர் ஃபுல்லா வந்து இது பண்றது, சர்வ் பண்றது எல்லாமே. அண்ணன் சர்வீஸ் நல்லா இருக்கு, அதே மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வராங்க. கடை வந்து ஜிபே முதற்கொண்டு ரெடி பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, ஜிபே முதற்கொண்டு கடையில இருக்கு. எங்கெங்க வந்து டிஜிட்டல் இந்தியா வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே நம்ம கூட சாப்பிட்ட அண்ணன் வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து கேட்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேளுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர் சாப்பிடலாம். சாப்பாடு ஆரம்பிச்சிருக்கேன். நீ என்ன இதுக்காக ஒரு சட்னி சாம்பார் நல்லா இருக்கா? சட்னி சாம்பார் நல்லா இருக்கு. பெரிய கடையில் சாப்பிட்ற கடையில் இங்கே நல்லா இருக்கும். பெரிய கடையில் சாப்பிட்றத விட இங்கே நல்லா இருக்கு. கையில் ஆமா ரேட்டும் நம்ம கட்டுப்படியான ரேட் இருக்கு. நம்ம டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஓ, வரிசை நிக்க தேவையில்லை, வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த இடத்த பாருங்க, ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட வந்தீங்களா? சாப்பிட வந்தியா? உட்காருங்க சாப்பிடுங்க. ரெடியா இருக்குதா? கைகுள்ள அந்த சென்னை டு கீழக்கரவண்டி. ஆமா, சென்னை டு கீழக்கரவண்டி. இங்க டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து வாங்குறோம் நாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி, அந்த வண்டிக்கும் டிஃபன் நல்லா அவரு வாங்கிட்டு வர சொன்னாரு. பின்னாடி வண்டிக்கும் வாங்குவோம், ஏர்வாடி வண்டி, அதுக்கும் டிஃபன் வாங்குவோம் நாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரெகுலரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து வாங்குறோம். சரி சரி. வேற எதுக்கு இது பண்றோம்? நல்லா இருக்கிறதுனால தான் இங்க வந்து நிறுத்திட்டு, அங்க வண்டி நிறுத்திட்டு இங்க வந்து வாங்குறோம்னா எதுக்கு? வண்டி வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நிப்பாட்டிட்டு வந்து வாங்குறாங்க. ஆமா, நல்லா இருக்குதுன்னு அங்க இருந்து இங்க வரோம். சரி சரி சரி. நல்லது. சரி, நல்லது. ஓகே சார், தேங்க்ஸ். ஒரு பார்சல் 2 ஒரு பார்சல் அந்த மாதிரி 3 பார்சல்னா கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஐயங்கார் ஆதிராஸ் பேக்கரியில் ஒரு டீயோட க்ளோஸ் பண்ணுறோம். இந்த கடை கையேந்தி பவன் இட்லி கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கு. காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைய சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, பாய்.